ஹாய் எல்லாருக்கும், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. அண்ட் ஒருத்தங்க கூட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, பேபிக்கு வந்துட்டு நீங்கள் என்னென்னலாம் பேக் பண்ணியிருக்கீங்க, அந்த திங்ஸ் எல்லாம் ஒரு லாங் வீடியோவாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் அதுக்கான பிளானிங்கில் தான் இருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து 9th மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டெலிவரிக்கு வந்து இன்னொரு 30 days தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், பேபிக்கு இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோட நாலேஜில் எதெல்லாம் எனக்கு தேவைப்படுமோ எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டேன். அண்ட் ஒரு சைட்டில் மட்டும் வாங்கல, நான் நிறைய இடத்துல எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுச்சோ எல்லாத்தையும் வாங்கி இங்கே கடை போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன், இதெல்லாம் பிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நிறைய பேர்த்துக்கு என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நிறையா பேர் வந்து பேபி பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைக்கான திங்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கக்கூடாது அப்படின்னு நிறையா பேர் நினச்சிட்ருப்பீங்க. ஸோ எங்கள் வீட்லேயும் அப்படி தான் சொன்னாங்க. பட் எனக்கு என்ன ஒரு தாட் அப்படின்னா, நமக்கு ஒரு ட்ரெஸ் வாங்குறோனாலே நல்ல குவாலிட்டியானதாக வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கடையில் போய் பார்க்குறது உண்டு. அப்படி இருக்கும்போது நான் ஆக்டிவாக இருக்கிற டைம்லேயே வந்து எனக்கு எதெல்லாம் பெஸ்ட்டு, என் பேபிக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி நான் பேக் பண்ணி எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டேன். சப்போஸ் நான் இந்த டைமில் வாங்காமல் இருந்தேன்னா நாளைக்கு நான் பெட்டில் படுத்துட்டு இருப்பேன். அப்போ பேபிக்கு இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும்போது வேற யாராவது தான் போய் வாங்கிட்டு வர முடியும். அது வந்து நமக்கு யூஸ் பண்ணும்போது சில விஷயங்கள் குவாலிட்டியாக வாங்கியிருந்துருக்கலாமே, இல்லை இது வேண்டாம் அது வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நமக்கு அந்த டைமில் ரெக்ரெட் பண்ணுறதுக்குனால தான் நான் முன்னாடியே எனக்கு எதெல்லாம் தேவைப்படுமோ எல்லாத்தையும் நானே வந்து கம்ப்ளீட்டாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எல்லோரும் ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ணிட்டியா அப்படின்னு தான் கேட்பாங்க. அதனால் நான் ஹாஸ்பிட்டல் பேக் வந்து எனக்கு தனியாக பேபிக்கு தனியாக செப்பரேட்டாக எடுத்துக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம பெட்டில் இருக்கும்போதும் அம்மாக்கிட்டேயோ இல்லை வேறு யார்கிட்டையோ சொல்லி எடுக்க சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து பேபிக்காக நான் வாங்கின பேகு. டோட்டலாக 2 பேக் வாங்கியிருந்தேன். ஸோ இது பார்த்திங்கன்னா சின்னதாக தெரியும், ஆனால் நான் இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து பேபியோட திங்ஸ் வைக்கிறது, அப்புறம் வந்துட்டு அவங்களோட க்ளோத்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு செப்பரேட்டாக ஒரு பேகு. அண்ட் இது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா, டயப்பர் பேக் வாங்கிக்கணும் அப்படின்னு. ஸோ இது வந்து டயப்பர் பேக். இது வந்து அமேசானில் நான் வாங்கினேன். ரெண்டுமே நான் அமேசானில் தான் வாங்கினேன். ரெண்டோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பேக்கை பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா யூஸ் எல்லாமே வந்து ரியாலிட்டியாக யூஸ் பண்ணி இங்கேயும் கம்பார்ட்மெண்ட் இருக்குது, இந்த சைடு சுற்றியுமே நமக்கு வந்து என்னென்ன கம்பார்ட்மெண்ட் வேணுமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் நமக்கு யூட்டிலிட்டி கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன ஸ்பேஸ் கவர் பண்ணுறதுக்கு. இந்த சைடுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு, அதாவது சுற்றியுமே என்னென்ன யூட்டிலிட்டி கொடுக்க முடியுங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்குறதுக்கு இந்த இடத்துல பெரிய ஸ்பேஸாக இருந்தாலுமே நமக்கு வந்து உள்ள திங்ஸ் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்ஷன் கொடுக்குறாங்க. சென்டரில் இந்த மாதிரி வெல்க்ரோ, எல்லாமே வெல்க்ரோ டைப்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம், வெல்க்ரோ வச்சுக்கலாம். இங்கேயே 2ஆக பிரிச்சுக்கலாம், ஏன்னா நம்ம சின்ன சின்ன திங்ஸ்லாம் வரப்போகுதுங்கிறனால இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே அந்த வெல்க்ரோவில் அட்டாச் பண்ணிட்டோன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக கம்பார்ட்மெண்ட் ஒன்று, இது கொஞ்சம் பெரிய திங்ஸாகவும், இது சின்னது, இது கொஞ்சம் சின்னது, இப்படி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம திங்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போ வந்து மூடி வச்சுக்கலாம். எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை அப்படி எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இப்போ வந்து இப்படி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து அப்படி இருக்கும். நம்ம இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த வெல்க்ரோ திரும்ப ரிமூவ் பண்ணிவிட்டு இது வச்சுக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து ஜிப்பு வந்துடும். ஸோ வந்து க்ளோஸ்டாக வேணும்னா க்ளோஸ்டு பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும். கேரி பண்ணுறதுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். சின்ன சைஸ்னால நம்ம யூஸ் பண்ணிட்டு கேரி, இது கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம திரும்ப போட்டுட்டு ஸ்லிங் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். ஸோ அந்த ஈஸியாக இருக்கும், கேரி பண்ணுறதுக்குமே நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. இதுதான் அதோட ஹாஸ்பிட்டல் பேக்கான ஸ்பெஷாலிட்டி. ஸோ மைத்திலி திரும்ப கண்டினியூ பண்ணுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பேபிக்கான இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சோப்பு, ஷாம்பு, பாடி லோஷன், மாய்ஸ்சரைசர், இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு, ஆர்கனைஸ்டாக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி க்யூட்டான பாக்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு தான் இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி பேபி இருக்கிறதுனால அவங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன், நல்லா இருக்குன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி குட்டி குட்டியாக திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டேன். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி இதில் வந்து நான் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கேன். இந்த ப்ரஷ்ஷு, சீப்பு, அப்புறம் வந்துட்டு பவுடர். இது யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல, பட் இருந்தாலும் இதெல்லாம் டாக்டர் வாங்கி வச்சுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடியே வாங்கி இதில் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ நீ போக போக தேவைப்படுற மாதிரி நம்ம இதுக்குள்ளே வேறு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பேபியை குளிக்க வைக்கும்போது நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு போகாமல் ஒரே டப்பாவில் வாங்கி போட்டு வச்சிட்டோன்னா இந்த ஒரே ஒரு பாக்ஸை மட்டும் கேரி பண்ணிட்டு போனால் போதும். ஸோ அதனால் அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு கேரி பண்ணுறதுக்கு ஒரு பாக்ஸ் வாங்கிட்டேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு இதில் பார்த்தீங்கன்னா பேபியோட அந்த லோஷன், குளித்து முடிச்சு போடுறதுக்கப்புறம் லோஷன், அப்புறம் வந்து ஹெட் டு டோ நம்ம வாஷ் பண்ணுறதுக்கான ஷாம்பூ, அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசிங் லோஷன், இந்த மாதிரி நிறையா மசாஜ் ஆயில் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போனாலே போதும்.
நம்ம வந்து நிறையா திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அவசியம் இல்லை. சோப்பு டப்பா முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன், சோப்பும் உள்ளே இருக்குது. அண்ட் நம்ம வாங்கி வச்சுருக்க ட்ரெஸ் எல்லாம் டேரெக்டாக அப்படியே போடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால பேபி ஹக்லேருந்து இந்த பேபியோட டிட்டர்ஜென்ட்டுன்னு செப்பரேட்டாக நான் வாங்கிட்டேன். ஸோ இப்போ வாங்கி வச்சுருக்க துணி நாப்பீஸ் எல்லாமே ஒரு வாட்டி டிட்டர்ஜென்ட் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நிழலில் காய வச்சு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் பேக்கில் பேக் பண்ணி எடுத்து வச்சுருவேன். அடுத்ததாக குளிக்க வைக்கிறதுக்கான ஒரு பாத் டப் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஏன்னா முன்னாடியெல்லாம் வந்து பாட்டி அவங்கெல்லாம் காலில் வச்சு தான் படுக்க வச்சு குளிக்க வைப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு நமக்கு. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்கிறதுனால நான் பாத் டப்பே டேரெக்டாக வாங்கிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து சிலிக்கான் பாத் டப்பு. ஸோ இதில் குளிக்க வைக்கும்போது நம்ம பேபிக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸ்கிட் ஆகாது. ஆமாம். இது வந்து இதில் ஸ்பெஷல் என்னென்னா இதில் இந்த பெட்டு இல்லாமையும் வரும், பெட்டோடையும் வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் மட்டும் நம்மளுக்கு மாறி வரும். ஸோ நாங்கள் இது இருந்துச்சுன்னா பேபிக்கு நல்ல குஷனாக இருக்கும், அவங்களுக்கு வந்து அந்த கரெக்டாக அந்த பொசிஷன்லேயே இருந்து குளிப்பாங்கங்கிறதுக்காக நான் அது வச்சே வாங்கிட்டேன். ஸோ இது வந்து செப்பரேட்டாக நம்ம இப்படி அழுத்தினாலே இப்படி ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி 2 ஸ்டாண்டு கொடுத்துருவாங்க. இதை வேணுங்கிற அளவுக்கு நம்ம இப்படி மடக்கி நமக்கு வேணுங்கிற மாதிரி ஆங்கிள் வச்சு செட் பண்ணிக்கலாம். அண்ட் நடுவில் இந்த மாதிரி ஒரு பில்லோவும் கொடுக்குறாங்க, பேபியை கம்ஃபர்டபுளாக உட்கார்ற மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சு நம்ம குளிக்க வச்சுக்கலாம். அண்ட் இங்கே நம்ம ஊற்றுற தண்ணி எல்லாமே ஈஸியாக வெளியே ட்ரெயின் ஆகிறதுக்கு ஒரு ஹோலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும், நம்ம அப்படியே கவுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் பார்க்குறதுக்கு இவ்வளோ பெருசாக இருக்கே, இது வெளியே எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது சிலிக்கான், நடுவில் ஃபுல்லாக இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது ஃபுல்லாமே சிலிக்கான் தான், ஒரு ரப்பர் மெட்டீரியல் மாதிரி இருக்கும். நம்ம வேணாட்டி இப்படி லைட்டாக இப்படி அமுக்கி விட்டாலே போதும். அது வந்துட்டு நம்ம எங்கேயாவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறோம், ஒரு 3-4 டேஸ் நம்ம ஸ்டே பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம இப்படி மடக்கி இப்படி எடுத்து போய்க்கலாம். பின்னாடி இந்த ஸ்டாண்டு எல்லாத்தையும் நம்ம டோட்டலாக இப்படி மடக்கி இந்த மாதிரி நம்ம காரில் போட்டு எடுத்துகிட்டு போகும்போது கேரி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பேபியை வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து படுக்க வைப்போம் இல்லையா, ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக இந்த நெட் இருக்கிற மாதிரி ஒரு பெட் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஃபர்ஸ்ட் க்ரையில் போய் இது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து கேரி பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் நெட் இருக்கிறதுனால கொசு கடிச்சிருமோ அப்படிங்கிற அந்த பயமும் இல்லாமல் இருக்கும். ஸோ இதுவுமே நாங்கள் முன்னாடியே வாங்கி வச்சிட்டோம். பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குது. என்னடா ப்ளூ கலரில் வாங்கி வச்சுருக்கீங்களேன்னு யாரும் சந்தேகப்பட்டுறாதீங்க. நான் வந்து எந்த கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கோ அது மாதிரி நான் பார்த்து வாங்கி வச்சுட்டேன். அண்ட் இதுக்குள்ளே வந்து தலை வைக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு பில்லோ மாதிரி உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ சைடில் குழந்தை திரும்பி படுக்கும் போது எதுவுமே அவங்களுக்கு அடிபட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக பில்லோ வந்து செப்பரேட்டாக நான் வாங்கிட்டேன். இதுவுமே ஃபர்ஸ்ட் க்ரையில் தான் வாங்கினேன். ஸோ இது வந்து உள்ளே இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். நல்லாயிருக்கா? ப்ளூ கலரில் வாங்கியிருக்கேன். இருக்கல இந்த கலர் தான் அழகாக இருந்துச்சு, அதனால் இதை எடுத்துட்டேன். நாங்கள் ஃபர்ஸ்ட் க்ரை வந்து ஷாப் போய் தான் நம்ம வாங்கியிருந்தோம் சில திங்ஸ் எல்லாம். ஸோ அங்கே நேரில் பார்க்கும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஷாப்கீப்பரே வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த பேசிஸில் தான் நாங்கள் எல்லாமே எடுத்திருக்கோம். ஏன்னா எங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல, ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் வாங்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வைப் பண்ணுற மாதிரி கிளாத், இது நிறையா தேவைப்படும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லையும் சொன்னாங்க, அந்த ஷாப்கீப்பர் அக்காவும் சொன்னாங்க. அதனால் இது அவங்க பால் குடிச்சிட்டு அவங்க திருப்பி எதாவது வாமிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி மஸ்லின் கிளாத் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னதுனால இதில் ஒரு 5 பீஸ் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்பட வேண்டிய இந்த நியூ பார்ன் டைப்பர்ஸ், இது கேட்பாங்களான்னு தெரியாது, பட் சேஃபர் சைடுக்கு நான் ஒரே ஒரு பேக் மட்டும் வாங்கி வச்சுட்டேன். அடுத்ததான் இது வந்து ட்ரை ஷீட், இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களுக்கு டைப்பர் மாற்றுற டைமில் வந்து இந்த ட்ரை ஷீட் போட்டு வச்சுக்கும் போது அது வந்து பெட்டு வந்து வெட்டாகாமல் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு பேக் வாங்கிட்டேன். இது வந்து பிளாங்கெட்டு தான், அவங்களுக்கு வந்து போத்திக்கிறதுக்கான ஒரு பிளாங்கெட்டு. இது இப்போதைக்கு இந்த சம்மர் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் சப்போஸ் கேட்டுட்டாங்க, குழந்தை வந்து எப்போவுமே வார்மாக இருக்கணும்னு சொல்லி பிளாங்கெட் கொடுங்கன்னு கேட்டுட்டா கடைசி நேரத்தில் போய் பர்ச்சேஸ் பண்ணாமல் இப்போவே வாங்கி வச்சிடலாம் சேஃபர் சைடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அப்புறம் வந்து நிறையா இந்த மாதிரி ரேப் பண்ணிக்கிறதுக்கு, குழந்தைய வந்து நம்ம டெலிவரி ஆன உடனே ரேப் பண்ணி வார்மாக இருக்கிறதுக்காக நிறைய டவல்ஸ் வந்து கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் நிறைய டவல்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ இதுவுமே வந்து மஸ்லின் கிளாத் தான். நிறைய பேர் மஸ்லின் ஏன் வாங்குறாங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக பேபிக்கு போத்தும் போது அந்த ஸ்கின் வந்து இரிட்டேட் ஆகாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ பார்க்கும்போதே தெரியும், ஒரு நல்ல மெட்டீரியல், செம்ம சாஃப்டாக இருக்குது. ஸோ இது நல்லா கெட்டியாகவும் இருக்குது. அதனால் பேபிக்கு இது போத்தி விட்டாலும் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதனால் இதை எடுத்துட்டேன்.
பேபிக்கு வந்து வைப்ஸ் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் நான் வந்து ஃப்ராக்ரன்ஸ் எதுவுமே இல்லாமல் 99% வாட்டர் மட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு வெட் வைப்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நிறைய தேவைப்படும் கண்டிப்பாக. அவங்களுக்கு டயப்பர் சேஞ்ச் பண்ணுற டைம்லையும் சரி, இல்லை சும்மா தொடச்சி விடுறோம் குளிக்க வைக்கல அப்படிங்கும்போது சரி, இது நிறைய தேவைப்படும். அதனால இது 2 பேக் வாங்கி வச்சுட்டேன். இதுதான் இருக்கிறதுலையே யூடியூப்பில் பார்த்ததுலேயே நிறைய நல்ல ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால நான் இது அங்கே பார்த்த உடனே 2 பேக் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கு வந்துட்டு குளிரும் இல்லையா, ஸோ கேப்பு, கைக்கு மிட்டன்ஸு, காலுக்கு சாக்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ செட் எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 செட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எதுவுமே நான் இப்போதைக்கு ஓப்பன் பண்ண போகிறதில்ல. ஸோ பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும். நான் நிறையா கலர்ஸில் எல்லாமே கலர்ஃபுல்லாக நிறைய எடுத்துட்டேன். க்யூட்டான பிரிண்ட்ஸ் வந்த மாதிரி எடுத்திருக்கேன். சம்மர் டைமில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல, பட் என்னைக்காச்சும் இது யூஸ் ஆகும் இல்லையா, அடுத்த மாதம் மழை பெய்யும். ஸோ அந்த டைமில் யூஸ் ஆகும்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதை விட முக்கியமாக பேபிஸ்க்கு வந்து நாப்பீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அவங்க எவ்வளோ வாட்டி சூச்சு போகிறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நியூ பார்ன் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த தூக்கு கயிறுலேயே நிறைய நாப்பீஸ் வந்து தொங்கிட்டுருப்பாங்க. ஸோ நானும் வந்து அந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ நாப்பீஸ் அப்படிங்கிறது வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ பின்னாடி மட்டும் பிரிண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்படி குழந்தை இப்படி படுக்க வச்சுட்டு இப்படி கவர் பண்ணி அவங்களோட அந்த வயிற்றோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்படி வச்சு நாட் போட்டு டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெஸ்ட் ரூம் போகிற டைமில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மோஷன் போனாங்கன்னா மட்டும் ஃபர்ஸ்ட் மோஷன் போடுற டைமில் மட்டும் டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பேடட், நான் பேடட், பேடட்னா இந்த இடத்துல லைட்டாக பேடட் வந்த மாதிரி இருக்கும், நான் பேடட்னா வெறும் கிளாத் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 2 சைஸ்லேயுமே நான் எடுத்துக்கிட்டேன், 2 வேரியண்ட்லேயுமே நான் எடுத்துக்கிட்டேன். சிலது வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன், சிலது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் வந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இது அவங்க யூஸ் பண்ணும்போது ஃப்ரீயாக இருக்கும், அதனால இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ நியூ பார்ன் பேபிஸ்க்கு கண்டிப்பாக ஜாப்லாஸ் வந்து இம்பார்ட்டன்ட்டுன்னு சொன்னாங்க. ஸோ அதுலேயும் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா சென்டரில் பட்டன் டைப் இருக்கிற மாதிரி ஜாப்லாஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் க்ரையில் இந்த மாதிரி 3 செட்டு வந்து ஒட்டுக்காக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒட்டுக்கா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக க்யூட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த மாதிரி ஜம்ப் சூட் மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும், அதாவது கால் கூட வெளியே தெரியாது, இந்த மாதிரி நம்ம போடும்போது நமக்கு கேப்பு, மிட்டன்ஸு, அப்புறம் சாக்ஸ் எல்லாமே சேர்த்து ஒட்டுக்காக வந்துடும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டும் நான் பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதில் வந்து சென்டரில் ஜிப் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக இப்படி ரிமூவ் பண்ணி பேபி உள்ளே போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக ஜிப் போட்டு இழுத்துக்கலாம். அந்த மாதிரி இது க்யூட்டாக இருந்துச்சேன்னு இந்த மாதிரி ஒரு செட்டு வாங்கிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் நான் டிட்டர்ஜென்ட் வாங்கியிருந்தேன் இல்லையா. ஸோ இதெல்லாம் வாஷ் பண்ணி ஒரு வாட்டி நல்லா காய வச்சுட்டு அப்புறம் பேக்கில் வந்து பேக் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இந்த பேக் ஃபுல்லாக ட்ரெஸ் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன், நிறையா வாங்கலை. ஏன்னா நம்ம பேபியை பார்க்க வரவங்களும் வாங்கிட்டு வருவாங்க இல்லையா, அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வாங்கியிருக்கேன். பட் இந்த சைஸ் எப்படி சூட் ஆகும்னு எனக்கு தெரியல, சும்மா ஒரு யூகத்தில் தான் வாங்கியிருக்கேன். பார்ப்போம் இதெல்லாம் யூஸ் ஆகுதா, இல்லை பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னு அப்புறம் பார்ப்போம். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த திங்ஸ் வந்து எல்லாமே பேபிக்கான ப்ராடக்ட்ஸ், அவங்களோட டைப்பர்ஸ், அவங்களோட க்ளோத்ஸு, பேக் எல்லாமே பார்த்தோம். ஆனால் இனி வந்துட்டு அம்மாவுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படிங்கிறது தான் நிறைய விஷயம் இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டர்னிட்டி பேட்ஸ். ஸோ இது வந்து நார்மல் பேட்ஸ் இல்லாமல் மெட்டர்னிட்டி பேட்ஸ் வாங்கும்போது இந்த ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும் இல்லையா, அந்த டைமில் ஹெவி ஃப்ளோ இருக்கிற டைமில் மேனேஜ் பண்ணிக்கிறதுக்காக இந்த மெட்டர்னிட்டி பேட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட பேட்ஸும் சரி, அண்ட் பேபிக்கு யூஸ் பண்ணுற டைப்பர்ஸு, அந்த யூஸ் பண்ண நாப்பீஸ், இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு கவர் வாங்கியிருக்கேன். இந்த கவர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஒரு கவர் காட்டுறேன் பாருங்கள். எப்படின்னா ஜிப்பு போட்ட மாதிரி இருக்கும். நம்ம வந்து ரொம்ப ஸ்மெல் வந்து வராது, நம்ம டிஸ்போஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்மெல் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம இதெல்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் சிங்கிள் கவரு. ஒரு கவர் இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். இங்கே வந்துட்டு ஓப்பன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஓப்பன் இது பண்ணி டேரெக்டாக நம்ம டைப்பர்ஸ் உள்ளே இன்சர்ட் பண்ணி இதில் இருக்கிற இந்த கம்மை மட்டும் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு டேரெக்டாக இப்படி சீல் பண்ணிட்டோம்னாலே போதும். ஸ்மெல் வந்து சுத்தமாக வராது. அண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பேக்ஸ் வந்துட்டு நான் 2 பேக் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பேபிஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக வாங்கிட்டேன். அண்ட் டெலிவரி முடித்த உடனே இமீடியட்டாக அந்த டைமில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி பேபிக்கு எப்படி பேம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி நம்ம மாமிஸ்க்கு வந்துட்டு பீரியட் பேண்டீஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று செப்பரேட்டாக வந்து விற்கிறாங்க. இது வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக டிஸ்போஸ் பண்ணிடலாம் அந்த பேண்டீஸ் அப்படியே. ஸோ ஒரு பீஸ் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து நிறைய தேவைப்படுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 2 டேஸ்க்கு இது தேவைப்படும் அப்படின்னு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணதுனால நான் இது வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியாது, பட் நம்ம சேஃபர் சைடுக்கு நம்ம இதெல்லாம் வச்சுக்கிறது கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கும் இல்லையா அதுக்காக. அண்ட் ஹெவி ஃப்ளோக்குன்னு செப்பரேட்டாக அந்த மாதிரி செப்பரேட்டாக ஒரு பேட்சும் வாங்கி வச்சுக்கிட்டேன். எல்லாமே எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுனால தப்பு இல்லைல்ல, நம்ம எப்படியும் நம்ம யூஸ் பண்ண தான் போகிறோம், அதனால் எக்ஸ்ட்ராவே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன்.
எல்லா திங்ஸுமே காட்டிட்டேன். எங்கே இந்த பேபியை கேரி பண்ணிட்டு போகிற பெட்டு அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இதுதான் அந்த பெட்டு. இது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் வந்து எல்லாமே ஒரே இடத்துல மட்டும் ஃபர்ஸ்ட் க்ரையில் மட்டும் நான் வாங்கலை. நான் சிலது வந்து அமேசானில், சிலது இன்ஸ்டாமார்ட்டில் கூட நான் வாங்கியிருந்தேன். அப்படி எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த பேபியோட கேரி பெட் தான். அதாவது நமக்கு ஸ்டார்டிங்கில் பேபி வந்து கேரி பண்ணுற அந்த ஹேபிட் வந்து யாருக்குமே இருக்காது அந்த பழக்கம். ஸோ ஒரு பயத்திலேயே தான் இருப்போம் இல்லையா, ஹேண்டில் பண்ண முடியாது. அதுக்காக நான் மை மினி பட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்துருந்தேன். ஸோ அங்கே சூப்பராக இருந்தது, குவாலிட்டி நல்லா இருந்ததுனால நான் அங்கே வந்து இந்த பெட்டு, அப்புறம் ஒரு சில நாப்பீஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபீடிங் பில்லோ வந்து நல்ல பெருசாகவே இருந்துச்சு. சைஸ் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், வயிற்று இருக்கிற மாதிரி இருக்காது. அதனால இந்த மாதிரி ஒரு ஃபீடிங் பில்லோ வாங்கிட்டேன். அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா பேபியை டெலிவரி பண்ண உடனே நமக்கு ஒரு கிளாத் கேட்பாங்க இல்லையா, நல்ல மஸ்லின் கிளாத்து, சாஃப்டான கிளாத் கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி கிளாத் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். ஸோ இதுவுமே மை மினி பட்ஸில் தான் வாங்கினேன். பேபியை நல்லா ரேப் பண்ணி நம்மக்கிட்ட சூப்பராக பேக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக இந்த கிளாத்து இதெல்லாமே வந்து நான் மை மினி பட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் வாங்கினேன். ஸோ எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் இன்னும் 30 days கழிச்சு தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்னடா இவ்வளோ திங்ஸ் வாங்கணுமா, ஒரு டெலிவரி போகிறதுக்காக இவ்வளோ ப்ரிப்ரேஷன் வேணுமான்னா அவ்வளோ அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன வேணும், லைக் வந்து எனக்கு இந்த திங்ஸ் இருந்தால் நான் கான்ஃபிடண்ட்டாக இருப்பேன், எனக்கு வந்து உள்ள டெலிவரி போக முன்னாடி நான் யோசிக்காமல் எனக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டில் போகிறதுக்காக தான் இந்த ப்ரிப்ரேஷனு. ஏன்னா மைத்லி வந்து நிறைய பார்த்துட்டு இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் இருக்கா, ரெடி பண்ணிட்டீங்களா, 9 month ஆக போகுது, என்னாச்சு எல்லாம் கேட்பாங்க. ஸோ நாளைக்கே நாங்கள் வந்து பேக்கை தூக்கிட்டு ஓடுறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா திங்ஸ் எல்லாம் இருக்குது, நீ டெலிவரிக்கான மைண்ட் செட் பண்ணிக்கோ, எதுனாலும் ரைட்டு தான், நம்ம சி செக்ஷனாக இருந்தாலும் சரி, லைக் வந்து நான் டெலிவரி சரி, நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் கரெக்டாக இருக்கணும், மைண்டை வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரியான ப்ரிப்ரேஷன் பண்ணது. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு திங்ஸ் கண்டிப்பாக இருந்து இது இருந்துக்கலாம்ல அப்படிங்கிற ஒரு ஏதாவது தோணுறதுக்காக தான் அவன் என்னெல்லாம் வாங்கினாங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இதில் என்ன வேணுமோ அதை மட்டும் சூஸ் பண்ணுங்க, எல்லாமே வாங்கணும் அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பிராண்டில் தான் வாங்கியிருக்கோங்கிறத நான் ஓப்பனாக ஷேர் பண்ணிட்டேன். நீங்களும் இதில் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் இன்சிஸ்ட் பண்ணவே இல்லை. உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ, எது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நினைக்கிறீங்களோ நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா நர்ஸ் கேட்பாங்க, அம்மா அந்த துணி எங்கம்மா அதுங்கம்மா இதுன்னு கேட்பாங்க. அப்போ அது அப்போ போயிட்டு நம்ம வாங்கலையே, நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம குழந்தைய அந்த டைமில் வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நான் மேக்ஸிமம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னது, என்னோட ஃபேமிலி சைடில் எனக்கு சொன்ன விஷயங்கள், யூடியூப்பில் பார்த்தது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் பார்த்தது, இதுக்கு முன்னாடி டெலிவரி பண்ணியிருப்பாங்க இல்லையா அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து இதெல்லாம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, திடீர்னு ஒரு நர்ஸ் வந்து இது கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டுட்டா அந்த டைமில் போய் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, ஐயோ வாங்கலையே யார் போய் வாங்கிட்டு வர சொல்கிறது அப்படின்னு. ஸோ லாஸ்ட் டைம் அந்த மெஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் எல்லாமே நான் முன்னாடியே ப்ரிப்பேர்டாக வாங்கி வச்சுட்டேன். ஸோ என்னோட வேலை நீ கவலைப்பட போகிறது அந்த டெலிவரி பெயின், அதுக்கப்புறம் குழந்தைய எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற மட்டுமே தவிர இந்த திங்ஸ் வாங்கலையே, இது மறந்துட்டேனே, ஐயோ இது இல்லாமல் கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ வந்து நான் பண்ணதே. ஸோ அவ்வளோதான். இனிமேல் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டாடா.